எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம திருப்பராமேஸ்வரர் பாளையங்கோட்டை யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலில் பாளையங்கோட்டை தசரா திருவிழாவை முன்னிட்டு நவராத்திரி கொலு கொண்டாட்டம் அந்த செக்மெண்ட்டில் இப்போ நம்ம திருநெல்வேலி டவுனில் இருக்கிற ஒரு அடியாரோட வீட்டில் தான் இருக்கிறோம். அவங்க வீட்டில் வந்து நவராத்திரி கொலு வந்து வச்சுருக்காங்க. அதில் எப்படிலாம் வச்சுருக்காங்க, அது என்னெல்லாம் ஸ்பெஷல், நவராத்திரியில் வந்து இந்த கொலு வைக்கிறதுனால என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும், அதுக்கப்புறம் என்னெல்லாம் புது பொம்மை வாங்கியிருக்காங்க இந்த வருஷம், அது மாதிரிலாம் வந்து விஷயங்கள்லாம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்கள் பேர்? காளீஸ்வரி. உங்கள் பேர்? முனிஷா. ஆச்சி, உங்கள் பேர்? காந்திமதி. உங்கள் பேருப்பா? சுதர்சன். உங்கள் பேர்? ராஜமாளிகா. நிலையப்பன். இப்போ வந்து கொலு எவ்வளோ நாளாக வச்சுட்ருக்கீங்கம்மா? நாங்கள் ஒரு 4 வருஷமாக வைக்கிறோம். இதில் 4 வருஷம் வச்சுட்ருக்கையில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடச்சிருக்கு இந்த கொலு வைக்கிறதுனால, எப்படி இருக்குது? 4 வருஷம்னா முதல்ல வந்து எங்கள் பாட்டி வச்சாங்க. பாட்டி வைக்கிறத பார்த்து எங்கள் அம்மா வீட்டில் நான் வச்சேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் தனியாக என்னோட வீட்டில் வச்சுருக்கேன். கொலு வைக்கிறதுனால வந்து நம்ம வீட்டில் எப்போதுமே விருத்தி தான். நம்ம அம்பாவை நம்ம வழிபடும் போது நமக்கு வந்து குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு கிடைக்கும், குடும்பத்தில் நல்ல ஒரு எல்லா விதத்துலேயும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நவராத்திரி கொலு வைக்கிறதுனால எல்லாமே கிடைக்கும். கல்வி, செல்வம், வீரம், இந்த மூணுமே வந்து கொடுக்குற துர்கா, லட்சுமி, சரஸ்வதின்ற அந்த 3 அம்பாலை வந்து நம்ம 9 நாட்கள் 3 நாள்களும் 3 அம்பாளுக்கும் வந்து நம்ம பிரத்யேகமாக வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வருஷம் நீங்கள் எந்த பொம்மை புதுசாக வாங்கியிருக்கீங்க? இந்த வருஷம் நாங்கள் வந்து குலசை முத்தாரம்மன் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கார்த்திகை பெண்கள், இந்த 2 பொம்மையும் இந்த வருஷம். சரவண பொய்கையில் இருக்கிற கார்த்திகை பெண்கள் வந்து சிவன் பார்வதி முன்னாடி இருக்கிற மாதிரி செட் வச்சிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு, அழகா வச்சிருக்கீங்க. அது போக வந்து நிறைய வீட்டில் வந்து இந்த வளகாப்பு செட்டு வந்து பொம்மையிலேயே இருக்கும், அது மாதிரி தான் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து கையில செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பார்பி டால் அதை வச்சு பண்ணிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க கொஞ்சம். அதாவது அந்த பிள்ளைங்க விளையாடுற அந்த பார்பி கேர்ள் இருக்குல்ல, அதுலேயே நாங்கள் எங்களோட கையினாலே எல்லாமே பண்ணி அலங்காரம் பண்ணி ஒரு வளைகாப்பு இது மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சோம். எல்லாமே கையினாலே நானே சாரியெல்லாம் உடுத்தி அதுக்கு நகையெல்லாம் போட்டு ஒரு வளைகாப்பு எப்படி நடக்குமோ அதுக்கு என்னென்ன சீர்வரிசை அதெல்லாம் வைக்கிறோமோ அது மாதிரி எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்கம்மா, சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொருத்தரோட க்ரியேட்டிவிட்டியுமே வந்து இந்த நவராத்திரி கொலுவில் வந்து எல்லாருக்குமே வெளிப்படும் அப்படின்றது வந்து இதுலேருந்தே தெரியுது. அது போக வந்து தனியாக கொலுபடி தவிர்த்தே வந்து தனியாக வந்து கிருஷ்ணரோட வந்து வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு முக்கியமான தருணங்களும் வந்து ஒவ்வொரு கொலு அந்த இதில் வச்சுருக்கீங்க. அதெல்லாம் எப்படி சேகரிச்சிங்க? ஒன்றும் தேடி வாங்கினீங்களா, இல்லாட்டி அப்படியே கிடச்சிருச்சா உங்களுக்கு? அது நான் வந்து டவுனில் இருக்கிற அந்த கோயில் வாசல் கடையில் தான் வாங்கியிருக்கேன். இதில் இன்னும் நிறைய இருக்குது கிருஷ்ணரோட லீலைகளில். நான் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். இன்னும் பார்க்கலாம், அடுத்த வருஷம் இதை விட இன்னும் நிறைய வைக்கலாம். சூப்பர்மா, நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லா சாமியும் இருக்குது. அதோட இன்னும் சூப்பர் சொல்ல போனோம்னா நம்ம திருநெல்வேலி டவுனில் வந்து நெல்லையப்பர் கோயில் தான் பிரதானம். அந்த கோயிலே வந்து நீங்கள் அப்படியே வீட்டில் கொண்டு வந்திருக்கீங்க. அதை வந்து ஃபுல்லாக பசங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி, அதை பண்ண அனுபவம்லாம் எப்படி இருந்துச்சு? 2 என்னோட பொண்ணுங்க தான் அதை அந்த செஞ்சது எல்லாமே. அந்த பொம்மை மட்டும் காந்திமதி நெல்லையப்பர் தனியாக வாங்கினோம். வாங்கி அதை வந்து சாமி கும்புற மாதிரி கொடி மரம் எல்லாமே வந்து அவங்க 2 பொண்ணுங்களும் கைனாலே செஞ்சு ஒரு கோயில்னா எப்படி இருக்கும், அப்புறம் சாமி கும்புறது வைக்கிறது, இது எல்லாமே இந்த 2 பொண்ணுங்க செஞ்சது. அது இன்னும் எவ்வளோ நேச்சுரல் இருக்குன்னா, வாசலில் கடை போட்டிருப்பாங்களா, அதுவும் அதை கொண்டு நீங்கள் செட்டியார் கடை, அந்த வளையல் எல்லாருமே வந்து இந்த அரிசி பருப்பு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் வளையல் வச்சுருக்கீங்க. வளையல் நான் வந்து எந்த வீட்லையுமே நாங்கள் பார்க்கல. இப்போ எடுத்த வீட்டில் எல்லாத்துலேயுமே வந்து காய்கறிகள் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. நீங்கள் வளையல் செட்டியார் வச்சுருந்தீங்க, அது நல்லா இருக்குது. எல்லாமே சூப்பராக வச்சுருக்கீங்கம்மா. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரி கொலுவில் வந்து இதுவும் சிறப்பாக வைக்கணும். அதை வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒளிபரப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம அம்பாள் ஒரு கோரிக்கையாக வேண்டிட்டு இந்த சேனலில் வந்து நீங்கள் இப்போ முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்
பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம திரிபுராதீஸ்வரர் பாளையங்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்ததுமா கோலு. அடுத்த வருஷமும் நாங்கள் வந்து இதே மாதிரி எடுக்க வருவோம். ரொம்ப நன்றி.